தம்பி, நம்ம வந்து இன்றைக்கி டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் ஸ்பீச் பார்ப்போம். இதில் வந்து பார்க்குறதுக்கு முன்னால் அந்த சென்டென்ஸ் வந்து ஸ்டேட்மெண்ட்டா, இம்பேரேட்டிவ் டைப்பா, அல்லது இன்ட்ராகேட்டிவ் டைப்பா, அல்லது எக்ஸ்க்ளமேட்டரி டைப்பாக நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிறணும். ஸ்டேட்மெண்ட்னால் எப்படி இருக்கும்? ஃபுல் ஸ்டாப்போடு முடிஞ்சிருக்கும். இம்பேரேட்டிவ் டைப் எப்படி ஸ்டார்ட் ஆகும்? ஃபஸ்ட்டு வந்து வேர்போடு ஸ்டார்ட் ஆகும், அதாவது ஆர்டர், ரெக்வஸ்ட், அந்த மாதிரி சென்டென்சஸ். அடுத்து இன்ட்ராகேட்டிவ் உங்களுக்கு நல்லா தெரியும், கொஸ்டின் டைப்பில் முடியும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்க்ளமேட்டரி வந்து எக்ஸ்க்ளமேஷன் மார்க்கில் முடியும், இது உங்களுக்கு தெரியும். இப்போ வந்து அந்த ரூல்ஸை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ இந்த ரியா சேஸ் ஐ ஸ்பாயில்டு ஆல் மை மணின்னு கொடுத்துருக்காங்களா, அதில் இந்த ரியா பக்கத்தில் ஒரு வேர்பு வந்து சேஸ்ன்னு இருக்குல்ல தம்பி, அதுக்கு பேர் ரிப்போர்ட்டிங் வேர்புன்னு பேர், சரியா? அது வந்து ப்ரெசன்ட் டென்ஸில் வந்துச்சுன்னா சே அல்லது சேஸ், சரியா? சே அல்லது சேஸ் அப்படின்னு ப்ரெசன்ட் டென்ஸில் இருந்துச்சுன்னா அந்த உள்ளே இருக்க அந்த கொட்டேஷனுக்குள்ளே இருக்கு இல்லையா, அதில் வந்து எந்த டென்ஸையும் நம்ம மாற்ற தேவையில்லை, ஓகேவா? சரியாப்பா? அப்போ ஸ்பாயில்டுனா அந்த ஸ்பாயில்டு அப்படியே போட்டுக்கணும். சரி, இப்போ இந்த ரியான்றது வந்து கேர்ள் நேம் தானே, அதனால் அந்த ரியான்றதுக்கு பதிலாக இங்கே ஷீன்னு மாற்றிருக்கோம், ஐயை வந்து ஷீயாக மாற்றிருக்கோம். ரியா தானே பேசுகிறா, ரியா தான் அவளே சொல்கிறா ஐ ஸ்பாயில்டு ஆல் மை மணின்னு. அப்போ அவளே சொல்லிக்கிறதுனால ஷீ யூஸ் பண்ணுறோம். இன்னொன்று ஸ்டேட்மெண்ட் டைப்பு, இந்த ஸ்டேட்மெண்ட் டைப்னாலே கண்டிப்பாக நம்ம என்ன யூஸ் பண்ணணும்? தேட்ன்ற கன்ஜெக்ஷன் யூஸ் பண்ணணும். THAT தேட்ன்ற கன்ஜெக்ஷனை நம்ம யூஸ் பண்ணணும். இப்போ பாருங்களேன், இந்த சென்டென்ஸில் தேட்ன்ற கன்ஜெக்ஷன் யூஸ் பண்ணியிருக்காங்களா? அடுத்ததில் பாருங்கள், ராகவ் சேஸ் தேட். அடுத்த சென்டென்ஸில் பாருங்கள், ஹீ இஸ் சேயிங் தேட்ன்ற கன்ஜெக்ஷன் யூஸ் பண்ணணும். டைரக்ட் ஸ்பீச்சிலேருந்து இன்டைரக்ட் ஸ்பீச்சாக மாற்றும் போது கமா, கொட்டேஷன் எல்லாமே நம்ம ரிமூவ் பண்ணிடணும், ஓகேவா? இப்போ ஆல் மை மணின்னு ரியா சொல்கிறா, அப்போ நம்ம சொல்லும்போது என்ன சொல்லுவோம்? அவளோட மணி, ஹர் மணி அப்படின்னு சொல்லி ஹர் போடுறோம். அடுத்து ராகவ் சொல்கிறான், ராகவ் சேஸ் ஐ எம் ஆல் ரைட். இப்போ பாருங்களேன், ராகவ் சேஸ் தேட், கமாக்கு பதிலாக தேட்ன்ற கன்ஜெக்ஷன் யூஸ் பண்ணுறோம். ராகவ் வந்து அவனே சொல்லிக்கிறான் ஐ எம் ஆல் ரைட் அப்படின்னு சொல்கிறான். அப்போ ஐன்றது இங்கே யாரை குறிக்குது? ராகவை குறிக்குது. அப்போ ஹீ, பாய்னால ஹீ யூஸ் பண்ணுறோம். இப்போ ஆமோட பாஸ்ட் டென்ஸ் வந்து வாஸ் தானே. ஆக்சுவலாக நம்ம வந்து ஏன் வாஸ் போடாமல் இஸ் போட்டிருக்கோம்? ஏன்னா இந்த ரிப்போர்ட்டிங் வெர்பு வந்து ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்குது, ஓகேவா? சே அல்லது சேஸ்ன்னு இருந்துச்சுன்னா நம்ம வந்து அந்த வெர்பை மாற்றக்கூடாது. ஹீ இஸ்ன்னு சொல்லணும், ஹீ வாஸ்ன்னு சொல்லக்கூடாது. அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள், ஹீ இஸ் சேயிங் தேட், கமாக்கு பதிலாக தேட் யூஸ் பண்ணுறோம். ஹீன்ற ப்ரொனவுன் தான் அங்கே பேசுகிறாங்க, ஐ ஹாவ் பீன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஐக்கு பதிலாக ஹீ வரணும், ஓகேவா? ஹீ ஷீட்டுக்கெலாம் நம்ம ஹேஸ் தானே யூஸ் பண்ணுவோம், அதனால் ஹேஸ் பீன் சஃபரிங் ஃப்ரம் ஃபீவர் சின்ஸ் லாஸ்ட் நைட் அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்கோம், ஓகேவா? இந்த எக்ஸாம்பிளில் பாருங்கள், ராணி செட் ஐ எம் வாட்டரிங் த பிளான்ட்ஸ்னு இருக்குது. இப்போ இந்த இடத்துல கவனித்து பாருங்கள், நமக்கு ரிப்போர்ட்டிங் வெர்பு என்ன இருக்குது? செட்டுன்னு இருக்குது. சேவோ சேஸோ இல்லை, செட்டுன்னு இருக்குது. அப்போனா இங்கே உள்ளுக்குள்ளே அந்த கொட்டேஷனுக்குள்ளே வர வந்து வெர்பை வந்து நம்ம மாற்றணும், சரியாப்பா? ராணி செட் தேட், ராணி தான் ஐ எம் வாட்டரிங் சொல்கிறா, அதனால் இந்த ஐன்றது ராணியை குறிக்குது. ஷீ, இங்கே ஆமாம் என்னவோ மாற்றணும், இஸ்ஸாக மாற்றக்கூடாது, வாஸாக மாற்றணும். ஏன்னா இங்கே வந்து ரிப்போர்ட்டிங் வேர்ப் பாஸ்ட் டென்ஸில் இருக்குது, ஓகேவா? ப்ரெசண்ட்டில் இருந்தால் தான் இங்கே இருக்க வேர்பை ப்ரெசண்ட்லேயே போடணும். ஆனால் இங்கே பாஸ்ட்டில் வந்திருக்கனால நம்மளும் இங்கே என்ன பண்ணணும்? வாஸ்ன்னு மாற்றிக்கணும், ஓகேவா? இது எல்லாமே இந்த மாடல்லே தான் இருக்கும். இதுலேயே அடுத்தது பார்த்திங்கன்னா, இந்த ரூல்ஸை வந்து நம்ம வந்து இன்னொரு யூனிவர்சல் ட்ரூத்து, ப்ராவர்ப்ஸு, ஜாக்ரஃபிக்கல் ட்ரூத்து இதிலலாம் வந்து நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். இப்போ பாருங்களேன், த டீச்சர் செட் மேன் இஸ் மார்ட்டல். இப்போ இங்கே பாருங்கள், செட்டுன்னு இருக்குது. உடனே இந்த செட்டை பார்த்தோன்னையும் நம்ம வந்து இங்கே பாஸ்ட் டென்ஸில் வாஸ்ன்னு போடலாமா அப்படின்னா போடக்கூடாது. ஏன்னா இது வந்து ஒரு யூனிவர்சல் ட்ரூத்து, ஓகேவா? அடுத்து ஹி செட் ஃபேஸ் இஸ் த இண்டெக்ஸ் ஆஃப் த மைண்ட். இது வந்து ஒரு பழமொழி, அதனால் பழமொழி, யூனிவர்சல் ட்ரூத்து, அப்புறம் வந்து சயின்டிஃபிக் ட்ரூத்து இது எல்லாமே மாறாது. அந்த சென்டென்ஸை நம்ம அப்படியே வந்து என்ன பண்ணிக்கலாம்? காப்பி பண்ணிக்கலாம். ஹீ செட் தட் ஃபேஸ் இஸ் த இண்டெக்ஸ் ஆஃப் த மைண்ட். நீங்கள் இங்கே வாஸ் போடணும்னு அவசியம் கிடையாது.
இஸ்ஸு தான் கண்டிப்பாக போடணும். த டீச்சர் செட் தேட்ன்ற கன்ஜெக்ஷனை சேர்த்துக்கோங்க. த சன் ரைஸோட பாஸ்டன்ஸ் என்ன? ரோஸ். ரோஸ் போடக்கூடாது, ரைசஸ் இன் த ஈஸ்ட் அப்படின்னு சொல்லி போட்டுக்கணும். சரியா? இது ஃபுல்லாமே ஸ்டேட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய டைப்ஸு. அப்புறம் நம்ம இந்த ரூல்ஸ் வந்து பார்க்கலாம். திஸ் வந்தால் தேட் பண்ணணும், ஹியர்னா தேர், டுடே தட் டே, கம் கோ, தீஸ் தோஸ், நவ் தென், தஸ் ஷோ, எகோ பிஃபோர். இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். சரியா? இப்போ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இம்பேரட்டிவ் டைப். இங்கே பாருங்கள், கிவ் மீ அ கப் ஆஃப் டீ, ப்ளீஸ் ஹெல்ப் மீ, அவாய்ட் ஆயிலி திங்ஸ், டோன்ட் ட்ரிங்க், அந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா? ஃபஸ்ட் எடுத்துன்னு எப்படி ஆரம்பிக்குது? வெர்பில் ஆரம்பிக்குது, ப்ளீஸ்னு ஆரம்பிக்குது. இது எல்லாமே நமக்கு வந்து இம்பேரட்டிவ் டைப்பு. அப்போ இம்பேரட்டிவ் டைப் வரும்போது நம்ம கன்ஜெக்ஷன் வேர்டு தேட் யூஸ் பண்ணக்கூடாது, டூ, TO2 யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஐ செட் டு த சர்வெண்ட்டுன்னு இருக்காமா, அந்த செட் டு த சர்வெண்ட்டை அப்படியே போட்டுட்டு கமாவுக்கு பதிலாக TO2 போடணும். சரியா? டு ஓப்பன் த டோர். ஐ ஆர்டர் த சர்வெண்ட் டு ஓப்பன் த டோர். சர்வெண்ட்டுக்குனால இங்கே ஆர்டர்டுன்னு போட்டிருக்காங்க. த டீச்சர் செட் டு த பாய் கெட் அவுட். ஸோ த டீச்சர் ஆர்டர்ட் த பாய் டு கெட் அவுட். டூன்ற கன்ஜெக்ஷன் மட்டும் போட்டால் போதும், அந்த வேர்பை அப்படியே தூக்கி எழுதிடலாம். ஓகேவா? இதே இது ப்ளீஸ்னு கொடுத்துருந்தானா ரெக்வஸ்டட்னு மாற்றிக்கோ. செட்டுவை மாற்றிட்டு ரெக்வஸ்டட், செட்டும் டூவும் சேர்த்து எடுக்கணும். ரெக்வஸ்டட் சுனிதா டு கிவ் ஹிம் ஹர் புக். இப்போ பாருங்கள், ஹரி வந்து சுனிதாட்ட சொல்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்போ ப்ளீஸ் கிவ் மீ யுவர் புக். அப்போ இந்த மீன்றது யாரை குறிக்குது? ஹரியை குறிக்குது. யுவர் புக் அப்படின்றது யாரை குறிக்குது? சுனிதாவை குறிக்குது. அப்போ மீன்றது பாய்னால ஹிம், யுவர் வந்து கேர்ளை குறிக்கிறனால ஹர். ஓகேவா? இதை இந்த சென்டென்ஸ் வந்து பேசுகிறதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாற்றிக்கணும். ஓகேவா? இது வந்து இம்பேரட்டிவ் டைப். அடுத்தது எக்ஸ்க்ளமேட்டரி டைப் பார்க்க போகிறோம். ஹி செட் அலாஸ் ஐ எம் அண்டன். அதாவது அலாஸ், ஹுரா அந்த மாதிரி வேர்ட்ஸ்லாம் வரும்போது நம்ம தெரிஞ்சுக்கலாம் அது வந்து எக்ஸ்க்ளமேஷன்னு. ஸோ செட்டுன்ற வேர்டை எடுத்துகிட்டு ஹி எக்ஸ்க்ளைம்டு, அது சேடாக சொல்லியிருந்தாங்கன்னா வித் சாரோன்னு போட போகிறோம். ஓகேவா? இங்கேயும் கன்ஜெக்ஷன் வேர்டு வந்து ஸ்டேட்மெண்ட்டுக்கு மாதிரியே தேட் தான் யூஸ் பண்ண போகிறோம். இப்போ வந்து ஹீன்ற ஐ எம் அண்டன் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா, ஐன்றது யாரை குறிக்குது? இந்த ஹீயை தான் குறிக்குது. அதனால் ஹீ வாஸ் அண்டன், ப்ரெசன்ட் டென்ஸாக பாஸ்ட் டென்ஸாக மாற்றுறோம். ஓகேவா? அதே மாதிரி இங்கே பாருங்கள், ரவி செட், இந்த வாட்டுன்ற வேர்டை எடுத்துடணும். சரியா? ரவி செட் தட் வாட் அ பியூட்டிஃபுல் கார்டன். எதை பற்றி பேசுகிறாங்க? கார்டனை பற்றி பேசுகிறாங்க. ஸோ கார்டன்றது இட்டு, இங்கே வந்து இஸ்ன்ற வேர்டு மறைமுகமாக இருக்குது. சரியா? வாட் அ பியூட்டிஃபுல் கார்டன் சொல்லியிருக்காங்களா, வாட் அ பியூட்டிஃபுல் கார்டன் இட் ஈஸ்ன்னு நம்ம போட்டுக்கணும். சரியா? இட் வாஸ் அ வெரி பியூட்டிஃபுல் கார்டன். ஓகேவாம்மா? இது வந்து எக்ஸ்க்ளமேட்டரி டைப்பு. அடுத்து வந்து இன்ட்ராகேட்டிவ். இப்போ பாருங்கள், ராகினி செட் ஒய் ஆர் யூ ஸோ லேட் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ராகினி ஆஸ்குடு, கொஸ்டினால் நம்ம ஆஸ்குடு போட்டுக்கிறோம். சரியா? ஆஸ்குடு. இங்கே வந்து கன்ஜெக்ஷன் வேர்டு தேட்டும் கிடையாது, டூவும் கிடையாது. இந்த கொஸ்டின் வேர்டு இருக்கு இல்லையா, வாட், வென், ஒய், ஹவு, அந்த கொஸ்டின் வேர்டே கன்ஜெக்ஷன் வேர்டாக யூஸ் பண்ணிக்கிறோம். ஒய் இந்த இடத்துல மாற்றிக்கோங்க. சரியா? ஆர்யூன்னு இருக்கா, இது வந்து கொஸ்டின் பேட்டர்னுக்கு இப்படி வரும். இப்போ நம்ம வந்து இதை இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கணும். யூ வந்து முன்னால் வரணும், ஆர் பின்னால் போகணும். அந்த மாதிரி ராகினி வந்து முன்னால் இருக்கவங்கள பார்த்து கேட்குறாங்க. சரியா? ராகினி ஆஸ்க் ஒய் ஹி வாஸ் ஸோ லேட். கேர்ள், முன்னால் நிற்கிறவங்க கேர்ளாகவும் இருக்கலாம், பாயாகவும் இருக்கலாம், நமக்கு தெரியாது. ஸோ ஒய் ஷி வாஸ் ஸோ லேட்டுன்னு சொல்லலாம், அல்லது ஒய் ஹி வாஸ் ஷோ லேட்டுன்னு கேட்கலாம். சரியா? ஆனால் இங்கே ஆறுன்னு இருக்கிறது பாஸ்ட் டென்ஸாக மாறணும். ஆரோட பாஸ்ட் டென்ஸ் என்ன? ஆக்சுவலாக வேர் தான். ஆனால் இங்கே பாருங்கள், நமக்கு ஹீ யூஸ் பண்ணுறோம். அதனால் ஹீக்கு வந்து என்ன பண்ணலாம்? இஸ்ஸோட பாஸ்ட் டென்ஸ் வாஸ், அதனால் வாஸ் போட்டிருக்கோம். ஓகேவா?